ஹாய் காய்ஸ், தைப்பூசம் நெருங்கிட்டே இருக்குது. வாங்க கந்தரப்பம் செய்வோம் முருகனுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு. இப்போ இதோட தண்ணி சேர்த்து 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருவோம் ஒரு 3 மணி நேரம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு கல்லுப்பு, சின்ன துண்டு சுக்கு. இப்போ இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கலை. இதோட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சிட்டு இதோட வெல்லம் எந்த கப்பில் ரைஸை மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துலேயே இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது. இப்போ நல்ல ஒரு இரும்பு வானலாக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான தீயில் இருக்கணும். இப்போ ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து உடனே விட்டுருங்க. அப்போது இது கரெக்டாக நமக்கு எழும்பி வரும். இப்போ பாருங்களேன், இது அந்த எழும்பி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பால் மாதிரி. இப்போ இது நல்லா எழும்பி வருது. இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலிருந்து அப்படியே கொஞ்சம் இந்த எண்ணெய் அதில் இருக்கிறதுனால லேசாக அழுத்தம் கொடுத்து எடுத்தோன்னா கந்தரப்பம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.